வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அதாவது சைனீஸ் ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீட்டிலேயே உள்ள நம்ம ரெகுலர் ரைஸ், ரெகுலர் குக்கிங் மெத்தடை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ் இப்போ என்ன, க்ரீன் பெப்பர் அதாவது குடமிளகா 1 கப்புக்கு நான் வெட்டி எடுத்துக்க போகிறேன். கேரட் 1 கப்புக்கு நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். ஆனியன் ஸ்ப்ரிங் அதாவது ஆனியனோட லீஃப் அதை 1 கப்புக்கு வெட்டி எடுத்துக்க போகிறோம். பீன்ஸ் 1 கப்புக்கு வெட்டி எடுத்துக்க போகிறோம். சின்னதாக ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கங்க. முட்டைக்கோஸ் அதுவும் 1 கப். ஒரு 1/4 கப் மறுபடியும் ஆனியன் ஸ்ப்ரிங்கை வெட்டி தனியாக எடுத்து வச்சுங்க. பார்த்தீங்களா, இப்போ எல்லாம் இதில் க்ரீன் பீஸ் அதாவது பச்சை பட்டாணி அதுவும் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி இப்போ 6 வெஜிடபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 6 கப்பில் நான் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஈக்குவலண்டாக ரைஸ் 750 கிராம் ரைஸை நான் இப்போ அதாவது ஜீரா ரைஸ் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. நீங்கள் பாசுமதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அதை ஆஃப் குக் பண்ணணும். அதுக்காக தனியாக இப்போ ஊற வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நல்லா பேனில் எண்ணெயை நல்லா சுட வச்சுட்டு அதில் பூண்டு ஒரு டீஸ்பூன் அதோட எல்லா வெஜிடபிளையும் இப்போ ஆட் பண்ணிட போகிறோம். ஆனியன் ஸ்ப்ரிங், குடமிளகா லோ ஃப்ளேமில் வச்சுங்க, ரொம்ப வதங்க தேவையில்லை எதுவுமே. வெஜிடபிள்ஸ், கேரட், நான் இதுக்கு இப்போ ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் கிடச்சா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நம்ம ரெகுலர் வெஜிடபிள்ஸ் ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா ரீடைன் த வெஜிடபிள் கலர்ஸ், அந்த வெஜிடபிள் கலர்லாம் மாறாமல் இருக்கிறதுக்காக. அதோட அப்புறம் பெப்பர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். பெப்பர் பவுடர். முட்டைக்கோசை நம்ம இப்போ தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் முன்னமே கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சோயா சாஸ் ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன், சம்டைம் 2 டீஸ்பூன் கூட ஊற்றிங்க, கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ எல்லா வெஜிடபிளோட. அதை இப்போ நமக்கு இது ரெடி ஆகிட்டு, ரைஸும் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஆஃப் குக்குடாக இருக்கணும் அந்த ரைஸ். இப்போ நான் ஜீரா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜீரகசம்பான்னு சொல்லுவாங்களா அந்த ரைஸு, ஆஃப் குக்குடு. அதாவது குக் பண்ணி குக் பண்ணாமல் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரிக்கு அது. நல்லா இப்போ அதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ ஃப்ளேமை குறைச்சிக்கலாம், லைட் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. இப்போ இந்த கடைசியாக சொன்னோம்ல கொஞ்சம் ஆனியன் ஸ்ப்ரிங்கை தனியாக வச்சுங்கன்னா அது கடைசியில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறது. ஸோ அதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுவையான வெஜிடபிள் ரைஸ் எப்படி நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்றீங்களோ, சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் அது மாதிரிக்கே இருக்கும். அது உங்களுக்கு எல்லா வெஜிடபிளும் அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும். ஏன்னா ஆஃப் குக்டு எல்லாமே இன்க்ளூடிங் ரைஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் வீட்டில்.
நீங்கள் உங்கள் ஹை பர்னர் எதுவுமே தேவையில்லை, வீட்டில் உள்ள ரெகுலர் ஸ்டவ்லேயே செய்கிறது. ஓகேங்களா? செஞ்சு பாருங்கள். என்ன வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா?